ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மாவட்ட தேர்தல் அதிகாரி, திமுக வேட்பாளர் உள்ளிட்டோர் காலையிலேயே வாக்களிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் குடியரசுத் தலைவர் முர்மு, காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்களிப்பு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் குவிப்பு. டெல்லி சட்டமன்றத்திற்கான தேர்தல் வெறும் தேர்தல் மட்டுமே அல்ல, தர்ம யுத்தம் என முதலமைச்சர் அதிஷி ஆவேசம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. திருப்பரங்குன்றம் மலை மீது தர்கா மற்றும் முருகன் கோவிலுக்கு செல்ல இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிப்பு. தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்புக்கு போலீசார் குவிப்பு. பழம்பெரும் திரைப்பட நடிகை புஷ்பலதா காலமானார். திரையுலக பிரபலங்கள் இரங்கல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு இன்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அங்குள்ள பலரும் காலை முதலே ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். ஒரே கட்டமாக நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6:30 மணிக்கு நிறைவடைகிறது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், ஹர்தீப் சிங் பூரி மற்றும் ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முன்னாள் துணை முதல்வருமான மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இத்தேர்தலில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ராஜ்கோபால் சுகன்ரா காலையிலேயே தனது வாக்கை செலுத்தினார். தொகுதிக்குட்பட்ட சம்பத் நகர் பகுதி தனியார் பள்ளியில் வாக்குச்சாவடியில் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ராஜ்கோபால் சுகன்ரா காலையிலேயே தனது வாக்கை செலுத்தினார். தொகுதிக்குட்பட்ட சம்பத் நகர் பகுதி தனியார் பள்ளியில் வாக்குச்சாவடியில் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்றும், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 வகையான அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என்று தெரிவித்தார். இத்தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் 237 வாக்கு மையங்களில் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் மூத்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தொடர்ந்து பேசிய அவர், 9 பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும் கூறினார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் அனைத்து இளைய தலைமுறையினருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இங்குள்ள வாக்காளர்கள் இந்த ஜனநாயக திருவிழாவில் முழு ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் அனைத்து இளம் தலைமுறையினருக்கும் தனது சிறப்பு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, முதலில் வாக்கு, பின்னர் புத்துணர்ச்சி என பதிவிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் செலுத்தும் வாக்கு டெல்லியை மிகவும் வளர்ந்த தலைநகராக மாற்றும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பொய்யான வாக்குறுதிகள், மாசுபட்ட யமுனை, மதுபான கடைகள், உடைந்த சாலைகள் மற்றும் அழுக்கு நீர் ஆகியவற்றுக்கு எதிராக டெல்லி சட்டசபை தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் நலனில் மிகுந்த அக்கறையும் டெல்லியின் வளர்ச்சிக்கான தெளிவான தொலைநோக்கு பார்வையும் கொண்ட ஒரு அரசாங்கத்தை அமைக்க அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்குமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷா வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுமக்கள் அளிக்கும் வாக்குகள் டெல்லியில் வளர்ந்த தலைநகராக மாற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டமன்றத்திற்கான தேர்தல் வெறும் தேர்தல் மட்டுமே அல்ல, இது தர்ம யுத்தம் என முதலமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். நாடே ஆவலோடு எதிர்பார்க்கும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில், கல்காஜி தொகுதியில் போட்டியிடும் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளருமான அதிஷி தனது வாக்கை பதிவு செய்தார். நாடே ஆவலோடு எதிர்பார்க்கும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில், கல்காஜி தொகுதியில் போட்டியிடும் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளருமான அதிஷி தனது வாக்கை பதிவு செய்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான போர் என கூறினார். ஒரு பக்கம் வளர்ச்சிக்காக பாடுபடும் படித்தவர்கள், இன்னொரு பக்கம் ரவுடித்தனத்தில் ஈடுபடுவர்கள் என இரு தரப்பினருக்கும் இடையே இந்த தேர்தல் நடப்பதாக குறிப்பிட்டார். டெல்லி காவல்துறை மிகவும் அப்பட்டமாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என அதிர்ச்சி குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். இத்தேர்தலை அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்ததால் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தேர்தலில் மொத்தம் 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தொகுதிக்குட்பட்ட 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் கொசுவண்ணன் வீதியில் உள்ள மழலையர்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த மாதம் 13ஆம் தேதி முதல் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சாதுக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். டெல்லியிலிருந்து இன்று காலை மகா கும்பமேளாவுக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச பாஜக முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் படகு மூலம் ஏரியல் கோட் பகுதிக்கு சென்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். பிரதமர் வருகையொட்டி பிரயாக்ராஜ் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகை புஷ்பலதா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 87. வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் அதற்கு சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இரவு அவர் உயிரிழந்தார். பிரபல நடிகர் ஏவிஎம் ராஜனின் மனைவியான புஷ்பலதா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பிரபல கலைஞர்களுடன் பணியாற்றியவர். கடந்த 1961ஆம் ஆண்டு வெளியான செங்கோட்டை சிங்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் கதாநாயகியாகவும் துணை கதாபாத்திரங்களிலும் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற பிறமொழி படங்களிலும் நடித்தவர். சாரதா, பார்மகளை பார் போன்ற படங்கள் அவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தன. இவர் கடைசியாக 1999ஆம் ஆண்டு முரளி நடித்த பூவாசம் என்ற படத்தில் நடித்திருந்தார். புஷ்பலதாவின் மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு அரசியல் கட்சியினரோ இந்து அமைப்பினரோ செல்ல 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணி அமைப்பு மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் நேற்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்ததை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போராட்டத்திற்கான அனுமதியை பெற்ற இந்து முன்னணி அமைப்பினர் திருப்பரங்குன்றத்தில் நேற்று மாலை போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு சென்று வழிபாடு செய்வதற்கு நேற்று அனுமதி மறுக்கப்பட்டு பாதைகள் மூடப்பட்டன. இன்று திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு மட்டுமே காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கூட்டமாக மலைக்கு செல்ல தடை விதித்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 63,000 ரூபாயை தாண்டி மீண்டும் புதிய உச்சம் தொட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 1ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சமாக சவரன் 62,320 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 62,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது தங்கம் விலை சவரனுக்கு 63,000 ரூபாயை தாண்டியுள்ளது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 63,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 7,905 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கட்டுப்பாடு இல்லாமல் அதிகரித்து வருவது நடுத்தர மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஆசிய ஷூட்டிங் பால் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணி வீரருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளத்தின் இட்டாஹரி நகரில் கடந்த 31ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த போட்டியில்
இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய 4 நாடுகள் பங்கேற்றன. ஓபன் பிரிவில் பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியின் முடிவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தகுதி பெற்றன. இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழக வீரரான ரோஷன்குமார் தாயகம் திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஷூட்டிங் பால் சங்க நிர்வாகிகளும் விளையாட்டு ஆர்வலர்களும் ரோஷன்குமாரை வாழ்த்தி வரவேற்றனர். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.